அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் 5 வருஷமும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து 2.5 வருஷமும் பணிபுரிஞ்சிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து நான் 2 வருஷம் எனக்கு கேப் வந்துச்சு. என்னோடய குழந்தை எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தனால என்னால் அந்த சமயத்தில் வேலையை தொடர முடியல. அதுக்கப்புறம் திருப்பி நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் என்ட்ரு ஆனேன் 2.5 வருஷம். அதில் வந்து எனக்கு விமனாக நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் கிண்டுவாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிளாக தான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நான் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு பாலிடெக்னிக் லெக்சரராக வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அப்போ இந்த 8 வருஷம் நான் முடிக்கிற வரைக்கும் வந்து நான் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக தான் இருந்தேன். ஸோ என்னோடய அப்கிரேடேஷன் வந்து நான் பண்ணணும். கம்பெனி சைடு வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க. டார்கெட் பேஸ்டெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பிஇ பண்ணால் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து நான் டீச்சிங் சைடு வந்து மாறிட்டேன். டைமிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக விட்டுருவாங்க, எந்த இதுவும் இருக்காது. பட் ஒரு சில ஃபீல்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ எனக்குள்ளே வந்து நிறைய மனக்குழப்பம் வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு. மற்றவங்க எல்லோரும் இப்படி இருக்காங்களே, ஒன்றும் சரியா இல்லையே சூழ்நிலை, ஒன்று அவங்கள நம்ம மாற்றுறதா இல்லை என்னையை நான் மாற்றிக்கிறதாங்கிற ஒரு குழப்பம் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்குள்ளே வந்து ஒரு ஆன்மீக தேடல் வந்து எப்போதுமே இருக்கும். அதாவது நம்ம வந்து பிறந்தது வந்து இந்த காரணத்துக்காக இல்லை அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த எண்ணம். அதோட எண்ணம் என்னோட பூர்வ ஜென்மங்களில் வந்து என்னோட முன்னோர்கள் வந்து நிறையா தவம் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தவம் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம எல்லாருமே இந்த இடத்துல உட்கார முடியுங்கிற கேரண்டி நான் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் வந்து ஈஷா யோகா வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த வஜ்ராசனம்ங்கிறது வந்து அங்கே தான் எனக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு. எனக்கு வஜ்ராசனம் வந்து இங்கே அவ்வளோவா கொஞ்சம் டஃப்பாக தெரில. ஏன்னா இடையில விட்டதுனால அந்த பயிற்சியை இங்கே உட்கார்றப்ப கொஞ்சம் கால் வலி இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பிரம்மகுமாரிகள் தியானம் சொல்லிட்டு அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் ராஜஸ்தான் மவுண்ட் அபுவில் இருந்து. ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் அந்த புருவ மத்தியில் வந்து ஒரு புள்ளியாக நினச்சி உட்காருங்கன்னு சொல்லி அவங்க தியானத்தை பற்றி கொஞ்சம் எடுப்பாங்க. ஆனால் இந்த மன வளக்கலை வந்து எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா, என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க. உங்கள் அக்கா வந்து இந்த மன வளக்கலையை அட்டன் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் அவங்க பொண்ணு பீடியாட்டிக் டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேவிங்ஸ் ஆர்டி ஏஜெண்ட்டாக இருக்காங்க சென்னையில். ஸோ அவங்க மூலமாக எங்களுக்கு இந்த அறிமுகம் கிடைச்சதுனால நான் இந்த மனவளக்கலைக்கு வந்து நான் வந்தேன். இங்கே வந்து உட்கார்ந்த முதல் நாள் வந்து நான் தவமெல்லாம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நாள் வந்து நாங்கள் கிளாஸை வந்து பை மிஸ்டேக் எங்களோட ஆர்வக்கோளாறுனால ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல போய் உட்காந்து அங்கே கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட ஒரு 2 பேர் நாங்கள் கிளாஸை மிஸ் பண்ணி அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு. பட் எங்களுக்கு அந்த கோர்ஸோட சீரியஸ்னஸ் வந்து எனக்கு அன்னைக்கு புரியல. அதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் போய் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் என்னென்ன நடந்தது என்னன்னு கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மறுநாள்லேருந்து தான் நாங்கள் கிளாஸே அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். தவோன்னு இத்தனைக்கு நான் ஏற்கனவே தியானம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் கண்ணை மூடி உட்காந்து கண்ட குப்பையும் வந்து உள்ளே வருது. ஏன்னா நான் வெளி உலகத்தில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னோட ஆழ் மனதில் நல்லா பதிவாயிருக்கு. ஸோ எல்லாம் அந்த காமம், குரோதம், லோகம், மோகம், அகங்காரம் எல்லாம் வரிசையாக ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு நாள் தவம். ஸோ நினச்சேன், எதுனா சுற்றி இவ்வளோ பேர் வைப்ரேட்டாக இருக்கிறப்பே வந்து இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னு எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் தொடர்ந்து வந்து உட்காந்து நான் தவம் பண்ண ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து அந்த உடற்பயிற்சி வந்து நாள் எடுக்காதனால அந்த கைகால் எல்லாம் வந்து கொஞ்சம் மரத்து போய் அந்த இது ரொம்ப நேரம் வந்து இந்த தவத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காயக்கல்பம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் செய்கிறப்ப வந்து கொஞ்சம் தப்பாக தான் நான் செஞ்சுருக்கேங்கிறத அடுத்தடுத்த நாள் வந்து நான் உணர ஆரம்பித்தேன். இந்த மூச்சையும் வந்து நம்ம இது பண்ணி விடுறதையும் வந்து 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். அந்த தப்பு எனக்கு புரியல. அப்புறம் ஆசிரியர்கள்லாம் கவனிக்கிறாங்கங்கிறது எனக்கு உள்ளுணர்வு நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்புறம் மறுநாள் வந்து நான் செய்ய ஆரம்பிக்க வந்து நான் என்னைய வந்து நான் உணர ஆரம்பித்தேன். அதனால் தயவு செய்து எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த பயிற்சியை கைவிடாதீங்க. குறிப்பாக பெண்கள் ஆண்கள் செய்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் ஃபீமேல் இன் சொசைட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு கிடைச்ச ஒரு சில அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன். நல்லவங்களும் இருக்காங்க, உலகம் இருந்தால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ வந்து அதனால வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன். எனக்கு ஒரு பொண்ணு, அவங்க பிகாம் ஆக்சுவரி முடிச்சுட்டு இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த பயிற்சியை ஏற்கனவே அங்கே இருக்கிற மன்றம் மூலம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க.
இந்த பயிற்சியில் சில இதை வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மூலமாக. கண் பயிற்சி அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. கணவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தனால நான் இந்த பயிற்சிக்கு வந்தேன். எனக்கு வந்து அந்த இதில் மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தேன். வர்றப்ப எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, போவோமா வேண்டாமா, இல்லை ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோமா, ஏன்னா சுற்றி வந்து அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து ரொம்ப பொல்யூஷன் இருக்கும், சவுண்டு இருக்கும், நம்மளால் நிம்மதியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லா சிக்கல்கள் வந்தாலும் இந்த தவத்தையும் பயிற்சியையும் வந்து கைவிடாமல் பண்ணணும். அப்புறம் ஆசையை சீரமைத்தல் வந்து எனக்கு நிறைய ஆசை வரும். அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் ஜெல் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும். பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற வந்து எண்ணம் இருக்கும் எனக்கு. நான் இப்போ தான் வந்து புரியுது எப்படி நம்மளோட ஆசைகளை அந்த ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ஆசையும் எழுதிக்கிட்டு அந்த ஆசை இப்போ நிறைவேறினா நமக்கு போதுமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து நிறைவேறணுமா, அந்த அனலைசேஷன்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய கவலைகள் இருக்கும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க சரியா இல்லை அப்படின்னு வந்து உள்மனதில் தோணும். ஆனால் போய் அவங்கள நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் அவங்கள மாற்றிக்கிங்கன்னு வந்து நான் போய் யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டே, இல்லை நான் அவங்கள மாற்றுறதோட நான் என்னையை நான் மாற்றிக்கிட்டேன், அவங்களாம் தானாக வந்து மாற ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொன்று கவலையை ஒழித்தல், அது ஒன்று சொல்லியாச்சு. அப்புறம் ஆசையை சீரமைத்தல் அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு தோசை சுடுறதுனாவே மூஞ்சியை சுழிச்சிட்டு ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு நாள் சுடுங்க, நாங்கள் ஒரு நாள் சுடுறோங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் எவ்வளோ டைம் ஆனாலும் கரெக்ட் டயத்துக்கு போய் நம்ம தட்டை கொடுத்தோன்னா அவங்க சாப்பாடு வைக்கிறது உண்மையிலே முகம் சுளிக்காமல் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் அதெல்லாம் நான் வந்து உணர ஆரம்பித்தேன். இந்த பயிற்சியை வந்து நான் தொடர்ந்து செஞ்சு நான் வாழ்வில் வெற்றி பெறணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.